பறவைங்களோட கிராமத்துல அன்னைக்கு வானிலை ரொம்பவும் அமைதியா அழகாவும் இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் அவங்க ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒன்னா கூட்டத்தை கூட்டினாங்க. அங்க துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு, லூசிபுறா இவங்க எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல பசங்களான பன்னு, சின்னு, புஜ்ஜி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷமா, அப்பா, இன்னைக்கு கிளைமேட் எவ்வளவு சில்லுன்னு இருக்குல்ல. இந்த சில்லுன்னு காத்து மேல பட்ட உடனே இன்னைக்கு பட்ட கஷ்டம் எல்லாம் நம்மள விட்டு தூரமா போச்சு. இவ்வளோ நிம்மதியான கிளைமேட் நம்ம கிராமத்தை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆமா துணி, நீ சொன்னது 100% உண்மை. இதே சிட்டிலேனா அந்த பொல்யூஷன், டிராபிக் இதுலயே ஜனங்க முக்காவாசி முழுங்கி போயிருப்பாங்க. அங்க பாத்தியா என் பன்னு கூட இன்னைக்கு எவ்வளவு நல்லா விளையாடுறான்னு. அப்போ லூசிபுறா, ஆமா துணி, பகல் முழுக்க அந்த ஆபீஸ்ல அந்த ஃபைலுங்க கூட குஸ்தியாடி சாயங்கால நேரத்துல இப்படி வந்து இந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு உங்க கூட எல்லாம் வந்து உக்காந்து பேசுறதுனால என்னோட மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மகிக்கழுகு ஆகாயத்தை பார்த்து கொஞ்சம் யோசிச்சு, ஆமா துணி, இருந்தாலும் ஆகாயத்தை பாத்தீங்களா? அந்த வடக்கு பக்கத்துல இருந்து மோடங்க அப்படியே கருப்பா கும்பலா கூடிக்கிட்டு எப்படி வந்துகிட்டு இருக்குதுன்னு. எனக்கு என்னவோ இத பார்த்தா சாதாரணமான மழை மாதிரி தெரியல. துணி ஆகாயத்தை பார்த்து யோசிச்சு, அடடே, ஆமா மகி, பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த சூரியன் அந்த மோடங்க நடுவுல போய் எப்படி ஒளிஞ்சுக்கிறான் பாருங்களேன். காத்து கூட பலமா வீசிக்கிட்டு இருக்கு. அந்த மரம் எப்படி ஆடுதுன்னு கொஞ்சம் பாருங்க. அப்போ சோட்டுக்கிளியும் ஆகாயத்தை பார்த்து கொஞ்சம் பயந்து போய், என்ன துணி, இந்த காத்து கண்ணுக்கு தூசி பட்டுற மாதிரியே இருக்கு. அது மட்டுமா, மழை தூறல் கூட போட்டுக்கிட்டு இருக்கு. பசங்களா, பன்னு, சின்னு, புஜ்ஜி எல்லாரும் வாங்க, அங்க பாருங்க, ஆகாயம் எவ்வளவு இருட்ட மாறி போச்சு. மழை தூறல் வேற விழுந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. சீக்கிரமா எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அப்பதான் திடீர்னு ஆகாயத்துல மேகமூட்டமா மாறி சில்லுன்னு காத்தோட பயங்கரமா மழை கொட்ட ஆரம்பிச்சுது. பறவைங்க எல்லாருமே அந்த மழைய பார்த்த உடனே அந்த இடி மின்னல் சத்தத்தை கேட்டு ரொம்பவும் பயந்து போய் அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. துணிக்குருவி அவளுடைய பொண்ணான புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு அவளுடைய குடிசைக்கு போனா. குடிசையோட கூரை சரியில்லைங்கிறதுனால வீட்டுக்குள்ள அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஐயோ கடவுளே, என்ன இருந்தப்பல இருந்து மழை இவ்வளவு ஜோரா காத்தோட வீசுது. புஜ்ஜி, எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்குமா. நீ போய் அந்த மூலையில உக்காந்துக்கோ. அப்போ புஜ்ஜி ரொம்ப கவலையா, அம்மா, இந்த காத்துக்கு நம்ம வீட்டு மேல இருக்கிற ஓடெல்லாம் பறக்குது. அதே மாதிரி விழுந்திருக்கிற சின்ன சின்ன இலைங்க, தூசி, துப்பட்டை எல்லாம் பறந்து போய் வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகுது. அப்ப துணி கூரைய பார்த்து, ஐயோ ஆமாம் புஜ்ஜி, செவுத்துல இருந்து கூட தண்ணி இறங்குது. திடீர்னு செவரெல்லாமே உடையறத பார்த்து, ஐயோ செவருங்க விரிசல் விடுதே. புஜ்ஜி, நம்ம இந்த வீட்ல இருக்கிறது நல்லதில்லைன்னு எனக்கு தோணுதுமா. இந்த வீட்லயே இருந்தா செவரு நம்ம மேல விழுந்து ஏதாவது பிரச்சனை வந்துரும். வா, சீக்கிரமா வெளியே போயிடலாம். புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா, இந்த காத்து மழைக்கு வெளியே போனா நம்ம தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுவோம். எங்க போறது? துணி புஜ்ஜியோட கைய பிடிச்சுக்கிட்டு அவளை இழுத்து, காத்துக்கு அடிச்சுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, இங்க இருந்தா இந்த செவரு நம்ம மேல விழுந்து நம்ம செத்துருவோம், வா அப்படின்னு 2 பேருமே வெளியில வந்தாங்க. ஐயோ, என் வீட்டுக்கு இந்த மாதிரி நிலைமைனா சோட்டு, லூசியோட வீடு எந்த நிலைமையில இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்குள்ள அவங்கள காப்பாத்தணும். புஜ்ஜி, நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். அப்படி துணிக்குருவி அந்த நேரத்திலேயே அவளுடைய உயிரை பணயமா வச்சு அந்த இருட்டுல கண்ணு சரியா தெரியலனாலும் கூட எப்படியோ கஷ்டப்பட்டு அவளுடைய தோழிகள் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக முதல்ல அவ சோட்டுவோட வீட்டுக்கு வந்தா. சோட்டு, சோட்டு, சீக்கிரமா கதவு திறடி. சோட்டு கதவு திறந்து ரொம்ப ஆச்சரியமா, என்ன துணி, பொற்ற மழையில நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி இந்த நேரத்துல வந்திருக்க? அப்படி என்ன ஆச்சு? அப்போ துணி ரொம்ப கவலையா, என்ன ஆச்சா? இந்த மழை காத்துக்கு மழைக்கு இந்த மண் வீடு இடிஞ்சு போற நிலைமை வந்திருக்கு. என் வீடு கூட அப்படிதான் ஆயிடுச்சு. அதனாலதான் பயந்து போய் புஜ்ஜிய கூட்டிட்டு வந்துட்டேன். நீயும் பண்ணு கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியே வா. அப்போ சோட்டு பயந்துகிட்டே, ஐயோ துணி, உண்மைதான் துணி, வீட்டோட விரிசல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ பண்ணு, சீக்கிரமா வெளியே வந்துடுறா, வீடு இடிஞ்சு விழுந்துரும்.
அப்படின்னு பன்னுவை பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்தான். நீங்க இங்கேயே இந்த மரத்துக்கிட்டே நின்னுருங்க, நான் போய் லூசி சோட்டுவ கூட்டிட்டு வரேன். துணிக்குருவி மறுபடியும் அங்கிருந்து வேகமா பறந்து போய் லூசி புறா, சிச்சு காக்கா, மகியோட வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரையும் கூட அவங்கவுங்க வீட்டை விட்டு வெளியில வர சொல்லி சொன்னான். அவங்க எல்லாருமே மழை கொட்டுற அந்த நேரத்துல அவங்கவுங்க வீட்டை விட்டு பயந்து போய் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய குகைக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ கடவுளே, அங்க பாருங்களேன். அப்படி அவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே துணியோட வீடு, சோட்டுவோட வீடு, மகியோட வீடு, லூசியோட வீடு, சிச்சுவோட வீடு எல்லாமே ஒவ்வொன்னா பயங்கர சத்தத்தோட இடிஞ்சு விழ ஆரம்பிச்சுது. அப்படி அவங்க கண்ணெதிர்க்க அவங்க வீடு இடிஞ்சு விழறத பார்த்து பறவைங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஐயோ, என்னோட வீடு எப்படி இடிஞ்சு விழுந்து கிடக்குது. ஐயோ கடவுளே, நேத்து வரைக்கும் நல்லா இருந்த வீடு இப்போ மண்ணோட கலந்திருக்கு. துணி, நீ மட்டும் வரலனா இந்நேரத்துக்கு நானும் என் பையனும் அந்த மண்ணுல சேர்ந்திருப்போம். நீதான் துணி இன்னைக்கு எங்களை காப்பாத்திருக்க. அப்போ அத பார்த்த லூசி அழுதுகிட்டே, ஆமா துணி, இன்னைக்கு எங்க உயிரை நீ காப்பாத்திருக்க. நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நாங்க எல்லாம் உயிர் இழந்திருப்போம். ஆனா என்ன பண்றது, இப்ப எங்க போய் இருக்கிறது? நம்ம இருக்கிறதுக்கு கூட வீடு இல்லையே. ஐயோ லூசி, அத பத்தி நீ யோசிக்காத. இன்னைக்கு உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். வீடு இல்லனா என்ன, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த குகைக்குள்ளேயே வாழலாம். மழை குறைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை பத்தி யோசிக்கலாம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க பறவைங்க எல்லாரும் குளிரா இருந்த அந்த குகையில பசங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலயும் விடிஞ்சது. காலையில ஆகாயம் அமைதியா இருந்துச்சு, மழையும் நின்னு போச்சு. பறவைங்க எல்லாரும் அவங்க குகையை விட்டு வெளியில வந்தாங்க. அடுத்து என்ன பண்ண போறோன்னு தெரியாம எல்லாருமே தவிச்சாங்க. ஆமா, இப்ப நம்ம என்னதான் பண்றது? மண்ணால கட்டினா மழையில கரைஞ்சு போகுது, புல்லால கட்டினா காத்துக்கு பறந்து போகுது. இப்போ எப்படி வீட்டை கட்டுறது? அப்போ துணி யோசிச்சு பார்த்து, எனக்கு ஒரு யோசனை. முந்தா நேத்து சோட்டு அவங்க ஊருக்கு போயிருந்தப்போ அவங்க கட்டியான புல்லால வீட்டை பின்னி கட்டியிருந்தாங்க. நம்மளும் அப்படியே கட்டிக்கலாம். அப்போ நம்மளுக்கு குளிருக்கு சூடா கூட இருக்கும். நம்ம கூட அதே மாதிரி புல்லால வீட்டை கட்டலாம். சோட்டு உற்சாகமா, ஆமா துணி, நீ சொன்ன மாதிரி புல்லால வீட்டை கட்டினா அது மழை வந்தா கரைஞ்சு போகாது. அதே மாதிரி நல்ல சூடா கூட இருக்கலாம். வாங்க நம்ம போய் புல்ல கொண்டு வந்து வீட்டை கட்ட ஆரம்பிக்கலாம். அப்படி பறவைங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு காட்டுக்கு போய் காட்டுல இருக்கிற நிறைய கொடி புல்லெல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு தரையில ரொம்பவும் அழகா இருக்கிற சின்ன சின்ன குடிசைய போட்டுக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் அவங்கவுங்க சொந்த வீட்டுல படுத்துக்கிட்டாங்க. அப்போ லூசி புறா படுத்துக்கிட்டு இருக்கும்போது, அப்பா, இந்த வீடு நல்ல சூடா நல்லா இருக்கு. இனிமே மழை வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்படி சில நாட்கள் நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு மறுபடியும் பறவைங்களோட ஊர்ல பயங்கரமான மழை. அந்த மழை பெய்யுற சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த பன்னு கிளியும் கூட எழுந்துச்சுட்டான். டேய், மறுபடியும் மழை வருதுடா. ஆனா வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகல. பாத்தியா, துணி ஆண்டி சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாம் சேஃபா இருக்கோம். ஆமாமா, இப்போ குளிரு கூட எடுக்கிறது இல்ல. நம்ம எல்லாம் சூடா படுத்துக்கலாம். அப்படி எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டல அப்படிங்கிற சந்தோஷத்துல நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சரியா நடுராத்திரி தாண்டும் போது ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான சத்தம். அது வேற எதுவும் இல்ல, அவங்க ஊர் ஆத்துல இருந்து தண்ணி வேகமா ஊருக்குள்ள வர சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு மகிக்கழகு எழுந்துச்சுது. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வாங்க. ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு. நம்ம வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப நம்ம உயிரை காப்பாத்திக்கணும். சீக்கிரம் வாங்க. அப்போ துணி முதல்ல எழுந்துச்சு வந்து வெளியில பார்த்து, புஜ்ஜி, வீட்டுக்குள்ள முட்டி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ரொம்ப ஸ்பீடா வீட்டுக்குள்ள வருது. அம்மா, நம்மளோட இந்த குடிசை வீடு மழையில இருந்து நம்மள காப்பாத்திச்சே தவிர இந்த வெள்ளத்துல இருந்து நம்மள காப்பாத்த முடியல. வீட்டுக்குள்ள தண்ணி வந்து நம்ம பொருளுங்க, துணிமணி எல்லாமே தண்ணில நினைச்சு போச்சு. அப்போ சிச்சு காக்காவும் வெளியில வந்து, எல்லாரும் அவங்கவுங்க குடிசை மேல வந்து நின்னுக்குங்க. வீடு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா தண்ணி தான் அதிகமாயிட்டே போகுது. பறவைங்க எல்லாருமே அந்த வெள்ள நீரை பார்த்து பயந்து உடனே அவங்க வீட்டோட கூரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க பாவம் அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள தங்க முடியாம வெள்ள தண்ணி வீட்டுக்குள்ள வந்ததுனால கூரை மேலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. யாராலையும் தூங்கவும் முடியல, மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பாவம் சோட்டுக்கிளி, பன்னுக்கிளி எல்லாருமே அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, ஏன்பா எங்களை இப்படி ஆட வைக்கிற? மழையில இருந்து நாங்க தப்பிச்சாலும்
இந்த மாதிரி வெள்ளத்துல எங்களை சிக்க வச்சுட்ட. ஐயோ, என் பையன் குளிர்ல உதறானே. அப்போ லூசியும் அழுதுகிட்டே, நம்ம நிலைமை நம்ம கைமீறி போயிடுச்சு. மழையில இருந்து தப்பிச்சாலும் இந்த வெள்ளத்துல இருந்து நம்மளால தப்பிக்க முடியல. நிலத்து மேல வீட்டை கட்டிக்கிட்டு நம்ம எல்லாரும் படாத பாடுபடுறோம். மழையும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, வெள்ளமும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு மேல பத்திரமா உக்காந்துக்குங்க. நாளைக்கு காலையில தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரமும் முடிஞ்சுது. காலையில ஆகும்போது மழை நின்னு போச்சு. ஆகாயம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. வெள்ள நீரும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி போயிடுச்சு. பாவம் பறவைங்க எல்லாருமே அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியாம ரொம்பவும் கவலையோட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளோட மண் வீடும் தண்ணியில கரைஞ்சு போச்சு. இப்ப குடிசை வீடும் தண்ணி நிறைஞ்சு போய் அதுவும் நாசமா போயிடுச்சு. இப்ப ஊரு முழுக்க சேராதான் இருக்கு. இப்ப நம்ம என்னதான் பண்றது? அப்போ சிச்சு காக்கா, ஆமாகே, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. நம்ம குடிசை வீட நிலத்து மேல கட்டினதுனால தானே மழை வந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இதே குடிசை வீட மரத்து மேல கட்டுனா மழை வந்தாலும் ஒழுகாது, அதே மாதிரி வெள்ளம் வந்தாலும் முழுங்காது. மரத்து மேல வீட்டை கட்டிக்கலாம். அப்போ புஜ்ஜி அங்க வந்து, சிச்சு ஆண்டி, உங்க பிளான் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா பிராக்டிகலா அது ஒர்க் அவுட் ஆகாது. சிச்சு கோவமா, என்னடி புஜ்ஜி, எனக்கே நீ புத்தி சொல்றியா? ஆமா, எதுக்காக ஒர்க் அவுட் ஆகாது? சிச்சு ஆண்டி, துணி சொல்றது என்னவோ உண்மைதான். நம்ம நிலத்து மேல குடிசை வீட கட்டிக்கிட்டா மழை வந்தாலும் புயல் அடிச்சாலும் பிரச்சனை வராதுன்னே இருக்கலாம். ஆனா நேத்து நைட்டு வந்த மாதிரி காத்து பலமா வீசிச்சு அப்படின்னா மரத்தோட கிளைங்க மேல நம்ம குடிசை வீட கட்டிக்கிட்டா அது காத்துல பறந்து போய் நம்ம கீழே விழுந்து உயிரையே இழந்துருவோம். ஆமா புஜ்ஜி, நீ சொன்ன மாதிரி புயல் காத்து அடிச்சா குடிசை வீடு பறந்து போயிடும். ஆனா மழை வந்தாலும் எதுவுமே ஆகக்கூடாது, காத்து வந்தாலும் எதுவுமே ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, இருக்குமா, நானும் பன்னுவும் இத பத்தி முதல்லயே யோசிச்சு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டை கட்டுற பொருளுங்க கூட நம்ம கைகிட்டயே இருக்கு. சோட்டு ஆச்சரியமா, என்னடா பண்ணுவது? அந்த பொருள் எது? அது சிமெண்ட் பைப்புமா. முந்தா நேத்து நானும் புஜ்ஜியும் சிட்டிக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு ஃபேக்டரி கிட்ட தேவையில்லை அப்படின்னு பழைய சிமெண்ட் பைப்புங்களை போட்டிருந்தாங்க. அதை பார்த்துதான் எங்களுக்கு யோசனை வந்தது. ஆமாமா, அந்த பைப்பு ரொம்ப வெயிட்டா ரொம்ப கட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கும். அத கொண்டு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மரத்துக்கு நடுவுல அதை எப்படியாவது உட்கார வைக்கலாமா? அது கேட்ட லூசி சந்தேகமா, சிமெண்ட் பைப்பா, அது எப்படி சேஃப் ஆகும் புஜ்ஜி? இங்க பாருங்க லூசி ஆண்டி, அது எப்படின்னா சிமெண்ட் தண்ணில கரையாது, அதுவும் இல்லாம அது ரொம்ப ஸ்ட்ராங். அத மரத்துக்கு நடுவுல நம்ம கட்டினாவே போதும். அது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால காத்து புயல் மாதிரி அடிச்சாலும் எந்த ஆபத்தும் வராது, மழை வந்தாலும் தண்ணி உள்ள வராது. அது மட்டும் இல்லாம அது பெரிய பைப்பு மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் ஹோல் இருக்கும். அந்த ஹோல் மூலியமாவே காத்து வெளியே போயிடும். கீழே மழை வந்தாலும் டென்ஷன் இல்ல, புயல் காத்தே அடிச்சாலும் டென்ஷன் இல்ல. கட்டியா ஸ்ட்ராங்கா கட்டினாவே போதும். அப்போ மஹி ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்பவும் சந்தோஷமாவும், அற்புதம் புஜ்ஜி, உங்க ஐடியா கேட்கும் போதே லாஜிக்கா சயின்டிபிக்காவே இருக்கு. வயசுல எங்களை விட ரொம்ப சின்னவங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு எவ்வளவு நல்ல ஐடியாவை கொடுத்திருக்கீங்க. இன்னும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ண? வாங்க போய் அந்த பைப்பை கொண்டு வரலாம். அப்படி பறவைங்க எல்லாருமே உடனே பறந்து அவங்க ஊர்ல இருக்கிற ஹைவே கிட்ட போனாங்க. அப்போ அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தபடியே அந்த பெரிய பெரிய சிமெண்ட் பைப்புங்க அங்க இருந்துச்சுங்க. அது பார்க்க பலமா இருந்துச்சு. அத கஷ்டப்பட்டு எல்லாரும் தள்ளிக்கிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த காட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சிமெண்ட் பைப் எல்லாத்தையுமே ரொம்பவே கவனமா ஒவ்வொரு பெரிய மரத்தோட கிளைக்கு மேல கொண்டு போய் வச்சாங்க. அதுக்கப்புறம் அத ஒரு வீடு மாதிரியும் ஆக்கிட்டாங்க. கதவு ஜன்னல் எல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு கூட பயங்கரமான மழை பெஞ்சுது. வீசுற காத்துக்கு விட்டா மரங்களே பறந்து போயிடும் போல அப்படி இருந்துச்சு. இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமான மழை. ஆனா அந்த பைப் வீட்டுக்குள்ள எதுவுமே அவங்களுக்கு தெரியல. பாத்திய புஜ்ஜி, வெளிய புயல் காத்தோட மழையும் சேர்ந்து அடிக்குது. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் காத்து கூட வரல, மழை தண்ணி கூட வரவே இல்ல. இந்த சிமெண்ட் வீடு எவ்வளவு சேஃபா சில்லுன்னு இருக்கு. ஆமாமா, எவ்வளவு பெரிய காத்து அடிச்சாலும் பைப்ல ஹோல் இருக்கிறதுனால அது மூலமா காத்து வெளியே போயிடும்.
காத்துக்கு மரம் ஆடுனாலும் பைப்பு எதுவும் ஆகாது. அன்னைக்கு ராத்திரி நேரம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு வெள்ள நீர் வந்தாலும் யாரோட வீட்டுக்கும் எதுவுமே ஆகல. காலையில நேரம் விடிஞ்சதுக்கு அப்புறமா மழையும் நின்னுடுச்சு, ஆகாயமும் அமைதியா இருந்துச்சு. அப்போ பறவைங்க எல்லாரும் நல்லா தூங்கி எழுந்துச்சு சந்தோஷமா அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் முகத்திலயும் சந்தோஷம் தெளிவாவே தெரிஞ்சுது. என் வாழ்க்கையில நேத்து நைட்டு தூங்குன மாதிரி என்னைக்கும் நிம்மதியா தூங்கவே இல்ல. என் பையன் பண்ணு கொடுத்த ஐடியா ரொம்ப சூப்பர் ஐடியா. ஆமா சோட்டு, மழைய பார்த்து பயந்த நம்ம வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு மழைய பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மகிகளுக்கு சந்தோஷமா, இது எல்லாமே பன்னு புஜ்ஜியோட படிப்பும் புத்திசாலித்தனத்துல இருந்து தான் எல்லாமே சாத்தியமாச்சு. இந்த பைப்பு வீட்டோட ஐடியா நம்ம கிராமத்தை காப்பாத்திருக்கு. நம்ம புஜ்ஜி பன்னுக்கு தான் நன்றிய சொல்லணும். சிச்சு சிரிச்சுக்கிட்டே, என்னோட ஐடியாவோட புஜ்ஜி பன்னோட ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ஆனாலும் புஜ்ஜி பன்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங் குரு. பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. அப்படி அந்த மழை காலத்துல பறவைங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்த வீடு இடிஞ்சு விழுந்தாலும், அதுக்கப்புறம் அவங்க கட்டிக்கிட்ட குடிசையும் இடிஞ்சு விழுந்தாலும் கூட பறவைங்க எல்லாரும் அவங்களுடைய தன்னம்பிக்கையை விடாம ஒரு சிமெண்ட் பைப்பையே வீடா மாத்தி அந்த சிமெண்ட் பைப்பு வீட்டுக்குள்ள எல்லாரும் பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஊர்ல சிச்சு காக்கா ஒரு பானிபூரி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி இருந்துச்சு. ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன வண்டியை வச்சுக்கிட்டு அதுல நல்ல முறுமுறுன்னு இருக்கிற பூரிய வச்சு புளிப்பான பானி இனிப்பான பானிய ஊத்தி சாப்பிட கொடுக்கும். சாயந்தரம் ஆச்சுன்னா பறவைங்க எல்லாருமே அவ வண்டி கிட்ட தான் வருவாங்க. வாங்க வாங்க, இந்த சிச்சு காக்கா உங்களுக்காக ஸ்பெஷலான பானிபூரி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லூசி வாங்க, இனிப்பு பானி வேணுமா இல்ல புளிப்பான பானி வேணுமா? லூசி புறா அந்த பூரிய சாப்பிட்டு பார்த்து, அப்பா சிச்சு, உன் கையால எந்த சமையலும் செஞ்சாலும் அது ருசியா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் அந்த மாதிரி பானிய கூடு, அப்பதான் இந்த குளிருக்கு சூப்பரா இருக்கும். அப்போ மகிக்கழுகும் சாப்பிட்டு பார்த்து, ஆமா லூசி, நான் இந்த மாதிரி கிராமத்துல சிட்டி சமையல் கிடைக்கும்னு கனவுல கூட யோசிக்கல. சிச்சு, உன்னோட சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இன்னொரு பிளேட் கொடு. சிச்சு காக்கா சந்தோஷமா, தேங்க்யூ மகி, உங்க எல்லாருக்கும் பிடிக்கிறது தான் எனக்கும் தேவை. சரியா அதே நேரத்துல சிச்சு காக்காவோட புள்ளையான சின்ன காக்கா காலேஜ் முடிஞ்சதும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸான புஜ்ஜி குருவி பன்னு கிளிய கூட்டிக்கிட்டு கடைக்கிட்ட வந்தான். அம்மா பாத்தீங்களா நான் யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு? புஜ்ஜி பன்னுவும் இன்னைக்கு உங்க பானிபூரிய டேஸ்ட் பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் காரக்காரமா புளியான பானிபூரி கொடுங்க. சிச்சு பாசமா, அடடே வாங்க பசங்களா, காலேஜ்ல இருந்து டயர்டாயே வந்திருப்பீங்க. இந்தாங்க சுட சுட புளிப்பான காரக்கார பானிபூரி. அப்படி அவங்களுக்கு சூடா பானிபூரிய கொடுத்தான். புஜ்ஜி பன்னு 2 பேருமே அந்த பானிபூரிய சாப்பிட்டு பார்த்தாங்க. வாவ் சிச்சு ஆண்டி, இந்த பானிபூரி எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. எங்க காலேஜ் கிட்ட இருக்கிற கடை கிட்ட கூட இவ்வளவு டேஸ்டியா இல்ல. இதோட மசாலா தொண்டைக்கு இறங்கும் போது ரொம்ப எதமா இருக்கு ஆண்டி. பன்னு பானிபூரி சாப்பிட்டு, ஆண்டி உங்க பானிபூரி கிறிஸ்பியா எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆண்டி. இதுல போட்டிருக்கிற மசாலால இருக்கிற பட்டாணி கூட நல்லா வெந்திருக்கு. உங்க பிசினஸ் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். சிச்சு சிரிச்சுக்கிட்டே, சரிடா பன்னு, நீங்க இனிமே சாயங்காலம் காலேஜ் முடிச்சு இங்கே வந்து பானிபூரிய சாப்பிட்டு போங்க. அதுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கூட எனக்கு என் பையன் மாதிரி. தேங்க்யூ ஆண்டி, நாளைக்கு மறுபடியும் வரோம். அன்னைக்கு அவங்க 3 பேருமே சந்தோஷமா பானிபூரிய சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் சாயந்தர நேரமும் புஜ்ஜி பன்னு 2 பேருமே சிச்சுவோட கடைக்கு வந்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா இந்த தடவை பானிபூரி வாங்கி சாப்பிடும் போது அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. 2 பேருடைய முகமும் ஒரு நொடியில அப்படியே வாடி போயிடுச்சு. அட என்ன ஆண்டி, நேத்து சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு பானிபூரி ருசியாவே இல்ல. இன்னைக்கு மசாலா ஏனோ ஒரு மாதிரி தண்ணி தண்ணியாவே இருக்குது. அப்போ பன்னுவும் சிச்சு கிட்ட, அட ஆமா ஆண்டி, இன்னைக்கு பூரி கிறிஸ்பியாவே இல்ல. நேத்து நல்ல கிறிஸ்பியா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மசாலால இருக்கிற பட்டாணி கூட இன்னைக்கு சரியா வேவல. சிச்சு காக்கா ரொம்ப ஆச்சரியமா, அடடே என்ன பசங்களா இப்படி சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகி லூசி வந்து சாப்பிட்டு போனாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லலையே. ஆனா நீங்க சொல்றீங்கன்னா எந்ததான் தப்பா இருக்கும். சரி, நாளைக்கு நல்லா பண்றேன். நாளைக்கு வந்து சாப்பிட்டு போங்க. சரி ஆண்டி, நாளைக்கு கொஞ்சம் நல்லா செய்யுங்க. சிச்சு காக்கா ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல.
ஒருவேளை அந்த பானியில காரம் அதிகமா இருக்குமோ, அதனால பிள்ளைங்களுக்கு பிடிக்காம போச்சோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அடுத்த நாள் வரும்போது சர்க்கரையை கொஞ்சம் அதிகமா சேர்த்து நல்ல ஸ்வீட் பானிபூரியா செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தா. அப்பதான் புஜ்ஜி பன்னு 2 பேரும் அங்க வந்தாங்க. வாங்க பசங்களா, இன்னைக்கு பானியில கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்க, ரொம்ப ருசியா இருக்கும், வந்து சாப்பிட்டு போங்க. புஜ்ஜி சாப்பிட்டு பார்த்தா ஆனா அவளுக்கு பிடிக்கல. சீச்சி, என்ன ஆண்டி இன்னைக்கு பானிபூரி இனிப்பா பாயசம் மாதிரி செஞ்சிருக்கீங்க? பானிபூரி கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. உங்களுக்கு சரியா பானிபூரி செய்யறதுக்கே வரல ஆண்டி. அப்போ பன்னு கிளியும், அட என்ன ஆண்டி, நீங்க நாளுக்கு நாள் நல்லா செய்வீங்கன்னு நாங்க உங்க கடையில வந்து சாப்பிட்டா நீங்க என்னடானா நல்லாவே செய்ய மாட்டேங்கிறீங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், இனிமே வரவே மாட்டோம். அப்படி சொல்லி பசங்க 2 பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க. பாவம் சிச்சு காக்கா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்படியே ஒரு வாரம் டேஸ்ட மாத்தி மாத்தி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட பன்னு புஜ்ஜி 2 பேருமே பானிபூரிய சாப்பிட்டு பார்த்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அட என்ன இது, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் வந்து என்னோட பானிபூரிய ருசி பார்த்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த பசங்க மட்டும் என் பானிபூரிய டேஸ்ட் பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே இந்த பானிபூரி வியாபாரத்தை செய்ய மாட்டேன். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆனாலும் சிச்சு காக்கா அவளுடைய பானிபூரி கடைய திறக்கல. வீட்லயே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. சரியா அப்பதான் காலேஜ் முடிச்சு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்த சின்னம் எப்பவுமே அம்மாவோட வண்டி நிக்கிற இடத்துல அம்மாவோட வண்டி நிக்கலன்றதுக்காக என்னாச்சோ ஏதாச்சுன்னு வந்துகிட்டு இருந்தான். வர வழியில ஒரு குளத்தங்கரையில பன்னு கிளியும் புஜ்ஜி குருவியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தத அவன் கவனிச்சான். அவங்க 2 பேரும் சத்தமா சிரிச்சு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா பன்னு, இன்னைக்கு சிச்சு ஆண்டி கடையே போடல. நம்ம பிளான் சூப்பரா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ பன்னு, ஆமா புஜ்ஜி, ஆண்டி கிட்ட நம்ம நீங்க செய்யற பானிபூரி நல்லா இல்லன்னு சொல்லியே அவங்களோட வியாபாரத்தை மூட வச்சிட்டோம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்ம சொன்னதுனால ஆண்டி பானிபூரி நல்லா இல்லன்னு கடையை மூடிட்டாங்க. ஆமாண்டா பன்னு, அவங்களுக்கு நாளுக்கு நாள் கஸ்டமர் அதிகமாயி பணம் அதிகமாயிக்கிட்டே போகுது. அவங்க இந்த ஊருக்குள்ள சந்தோஷமா வாழ்றாங்க. அதுதான் நம்ம நிறுத்திட்டுமே. நம்ம பிளான் பண்ண மாதிரி அவங்க நல்லபடியா வளரக்கூடாதுன்னு அவங்க கடைய மூட வச்சிட்டோம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத சின்ன காக்கா ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்பவும் வருத்தமாயிடுச்சு. அதே நேரம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேல கோவமும் வந்துச்சு. அவன் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம நேரா அங்க இருந்து பறந்து அவங்க அம்மாவான சிச்சு கிட்ட வந்தான். சிச்சு கிட்ட வந்து அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்களோட சமையல் நல்லா இல்ல, நீங்க கடையை மூடணும் அப்படின்னு அந்த பன்னுவும் புஜ்ஜியும் தான் பிளான் பண்ணி நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து அவங்க வயிற்றெரிச்சல் பட்டு இந்த மாதிரி நாடகமாடி கடையை மூடிட்டாங்க. அப்போ சிச்சு காக்கா ஷாக் ஆகி, என்னது, அந்த பசங்க என் கடையை மூட வைக்கணும்னு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணாங்களா? எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க? அவங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ருசியான பானிபூரிய தானே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், காசு கூட வேண்டான்னு தானே சொன்னேன். சின்னும் கோவமா, ஆமாமா, அவங்க டிகிரி படிச்சு கூட இவ்ளோ சீப்பான மென்டாலிட்டில இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம் இப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். அப்போ சிச்சு காக்கா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, ஆமாண்டா பன்னு, நம்ம யாருன்னு அந்த புஜ்ஜி பன்னுக்கு காட்டி ஆகணும். நாளைக்கு நான் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன். அவங்க நான் கடையை போட்டிருக்கேனா இல்லையான்னு பார்க்க வருவாங்க. அப்போ என்னோட சமையலோட ருசி என்னன்னு அவங்களுக்கு காட்டுறேன். நீ போய் துணி ஆண்டி சோட்டு ஆண்டிய நான் சொல்ற நேரத்துக்கு அங்க வர சொல்ல, நான் சொல்ற வரைக்கும் வெளியே வர்றது வேண்டாம். சரியம்மா, பிளான் எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ போய் அவங்ககிட்ட விஷயத்த சொல்றேன். அடுத்த நாள் சாயந்தர நேரம் சிச்சு காக்கா எப்பவும் போல போய் பானிபூரி வண்டியை தள்ளிக்கிட்டு ஊருக்கு மத்தியில வந்துச்சு. அவளை பார்த்ததுமே நிறைய பேர் அந்த கடைக்கிட்ட வந்தாங்க. ஆனா தூரத்துல இத பாத்துக்கிட்டு இருந்த பன்னு புஜ்ஜி 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. டேய் பன்னு, என்னடா மறுபடியும் சிச்சு ஆண்டி வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க? நம்மளோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சா என்ன? ஆமா புஜ்ஜி, இப்பவே நம்ம சிச்சு ஆண்டி கடைகிட்ட போய் பானிபூரிய சாப்பிட்டு பானிபூரி கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு வந்துடலாம். அப்போ அசிங்கப்பட்டு அவங்களே கடையை மூடிடுவாங்க.
அப்படி சொல்லி அவங்க 2 பேருமே சிச்சு காக்காவோட வண்டி கிட்ட போனாங்க. அங்க ஏற்கனவே சின்ன காக்காவும் நின்னுக்கிட்டு இருந்தான். துணிக்குருவி சோட்டுக்கிடி 2 பேரும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி குருவி கிண்டலா, என்ன சிச்சு ஆண்டி, நீங்க கடையை மூடிட்டீங்கன்னு நினைச்சோம், மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்காவது பானிபூரி நல்லா செஞ்சிருக்கீங்களா இல்லையா? அப்போ சிச்சு காக்கா எதுவும் தெரியாத மாதிரி, பசங்களா வாங்க வாங்க, நீங்க முந்தா நேத்து கடைகிட்ட வந்து பானிபூரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலான ஸ்பைசியான பானிபூரிய செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு ருசி பார்த்து சொல்லுங்க. அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே சிச்சு காக்கா வீட்ல இருந்து ஏற்கனவே தயார் பண்ணி கொண்டு வந்திருந்த ஒரு சிகப்பு தண்ணிய பூரியில ஊத்தி கொடுத்தான். அது சாதாரண சிகப்பு தண்ணி இல்ல, நல்ல சிகப்பா இருக்கிற மிளகாவை அரைச்சி தயார் பண்ண தண்ணி. அதுல ஒவ்வொரு பூரியா எடுத்து புஜ்ஜியும் பன்னுவும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. என்னதான் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அவங்க கடைசியில நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. 2 பூரி சாப்பிடுற வரைக்கும் எதுவும் தெரியல, நல்லா தான் இறங்குச்சு. ஆனா 3வது பூரி சாப்பிட்ட உடனே திடீர்னு பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவங்க 2 பேருடைய முகமும் வாடி போச்சு. ஏன் கண்ணும் கண்ணு இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து செவந்தே போச்சு. காரம் காரம், அப்பா என்ன காரமா இருக்கு. என்ன ஆண்டி, பானிபூரிக்கு இவ்வளவு காரம் போட்டிருக்கீங்க? பாவம் பன்னுவால அந்த காரம் தாங்க முடியல. அப்பப்பா காரம் காரம். ஆண்டி என்ன ஆண்டி, இன்னைக்கு பானிபூரி மசாலாவுக்கு பதிலா இந்த பானிபூரியில விஷத்தை மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஒண்ணு இல்ல பசங்களா, நீங்க தானே டெய்லி வந்து பானிபூரியில காரம் இல்ல புளிப்பு இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதனாலதான் இன்னைக்கு ஸ்பெஷல்ல உங்களுக்காக பச்சை மிளகாவை அரைச்சு மசாலா பண்ணி கொண்டு வந்தேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அப்போ புஜ்ஜி குருவி அழுதுகிட்டே, வேண்டாம் ஆண்டி வேண்டாம், உயிரே போற மாதிரி இருக்கு, எங்களுக்கு தண்ணி கொடுங்க ஆண்டி. அதுக்கு சிச்சு, ஐயோ புஜ்ஜி, தண்ணியா? தண்ணி இல்ல, காலி ஆயிடுச்சு. ஐயோ சின்னு, எங்க இருந்தாவது குடிக்க தண்ணி கொண்டு வாடா, வயிற்றுல யாரும் நெருப்பு போட்டுட்டாங்க. சரியா அப்பதான் சின்ன காக்கா கையில 2 பாதாம் ட்ரிங்க் பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க வந்தான். புஜ்ஜி பன்னு 2 பேரும் அவன் கையில இருக்கிற அந்த பாதாம் ட்ரிங்க புடுங்க முயற்சி பண்ணாங்க. இரு புஜ்ஜி, இரு பன்னு, முதல்ல பாதாம் மில்க குடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எங்க அம்மாவோட கடையை மூடுறதுக்காக, வியாபாரத்தை நிறுத்துறதுக்காக எதுக்காக நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க? உண்மை சொன்னா பாதாம் மில்க் குடுக்கறேன், இல்லன்னா அப்படியே செத்து போயிடுங்க. அப்போ புஜ்ஜி குருவி அழுதுகிட்டே, சொல்றேன் ப்ளீஸ், முதல்ல அந்த பாதாம் மில்க குடுறா. சின்ன அவங்களுக்கு அந்த பாதாம் ட்ரிங்க கொடுத்தான். 2 பேரும் அதை வாங்கி கடகடன்னு குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா புஜ்ஜி பன்னு 2 பேருமே அழுதுகிட்டே, சின்னு எங்களை மன்னிச்சிடுறா, நீங்க இந்த ஊர்ல நல்லபடியா வியாபாரம் செய்யறது எங்களுக்கு பிடிக்கல. ஆண்டி எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களோட வியாபாரம் நல்லா நடக்க கூடாது, நீங்க நல்லா வரக்கூடாதுன்னு தான் நாங்க இப்படி பண்ணிட்டோம் ஆண்டி. புஜ்ஜியும் அழுதுகிட்டே, ஆமா ஆண்டி, ஒரு காலத்துல நீங்க, எங்க அம்மா, சோட்டு ஆண்டி எல்லாரும் கஷ்டப்பட்டு வயல்ல கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க இப்போ பானிபூரி கடைய போட்டு நல்லா காசு சம்பாதிச்சு நல்லபடியா வாழ்றீங்க. அது எங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் நீங்க மறுபடியும் கடைய மூடிட்டு எங்க அம்மா உங்க கூட சேர்ந்து வயல்ல மறுபடியும் வேலை செய்யணும்னு தான். நீங்க நல்லா இருக்கிறத பிடிக்காம தான் நாங்க இப்படி செஞ்சிட்டோம். உங்க வியாபாரத்தை ಮೂಡುವುದಕ್ಕಾಗ தான் இப்படி பண்ண ಆಂಟಿ. ಇದನ್ನೆಲ್ಲ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾ ಮರದ ಹಿಂದ್ಗಡೆ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದ ತುನಿಗು ಬಚ್ಚಿ ಹಾಗೂ ಚೋಟಿಗಿಳಿ ಇಬ್ರು ಮಕ್ಕಳು ಮಾತಾಡಿದನ್ನ ಕೇಳಿ ಕೋಪದಿಂದ ಅವ್ರ ಹತ್ತಿರ ಬಂದ್ರು. ಮಕ್ಳಿಬ್ರನ್ನ ನೋಡಿ ತುಂಬಾನೇ ಕೋಪದಿಂದ, சி எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்க, உன்னை படிக்க வச்சது இதுக்காக தானா? அப்போ சோட்டு பன்னுவ பார்த்து, சி வெக்கமா இல்ல உனக்கு? ஒருத்தர் உயர்ந்த இடத்துக்கு போறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்மளும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு யோசிக்கணும். அது தவிர இந்த மாதிரி செய்வாங்களா? இதுதான் நான் உனக்கு கத்து கொடுத்த பாடமா? புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம. துனி ரொம்ப கோவமா, ஏய் சி வாய மூடு. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு உனக்கு தோணுனா நீ நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் என்ன நல்லா பாத்துக்கோ. அதை விட்டுட்டு இப்படியா பண்ணுவாங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முந்தா நேத்து உன்னோட காலேஜ் ஃபீஸ் 50,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேனே, அப்ப எனக்கு யாரு உதவி செஞ்சது? இந்த சிச்சு காக்கா தான்.
அவ லாபத்துல வந்த காசை என் கையில கொடுத்து உன்னோட காலேஜ் ஃபீஸ கட்ட வச்சது. அது உனக்கு தெரியுமா? ஆமாண்டா பன்னு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முந்தா நேத்து டைஃபாய்டு வந்து நீ ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தியே. அப்போ உன்னோட ஹாஸ்பிடல் பில்ல கட்டுந்து யாருன்னு நினைச்சேன்? இந்த சிச்சு ஆண்டி தான்டா. அவ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எங்களை மறக்கல. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. அப்பதான் பன்னு புஜ்ஜி 2 பேருக்குமே அவங்க பண்ண தப்பு புரிஞ்சுது. சிச்சு இத்தனை நாளா அவங்களுக்காக யோசிச்ச விதம், அவங்க மேல காட்டின பாசம், இது எதுவுமே தெரியாம நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சு அவங்க சிச்சு காக்கா கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. ஆண்டி, என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. நீங்க பணம் வந்துருச்சு அதனால மாறிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா எந்த மாதிரி பணம் வந்தாலும் உங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகாதுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ஆண்டி, நீங்க எங்களுக்கு ஃபீஸ கட்டி ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டி எங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. இவ்வளெல்லாம் படிச்சா கூட நாங்க புத்தி இல்லாம உங்களை நாசமாக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டி. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்துல வந்து, அழுவாதீங்க பசங்களா, நீங்க பண்ண தப்ப நீங்களே உணர்ந்துட்டீங்கல, அது போதும் எனக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு நல்ல புத்தி வரணும் அப்படின்னு தான் மசாலால காரத்தை மிக்ஸ் பண்ண. இதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டு நம்ம ஒரே குடும்பமா வாழலாம். ஆமாண்டா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் விட்டு எங்க அம்மா செய்யற பானிபூரிய வயிறு நிறைய சாப்பிடுங்க. எல்லாரும் அதை கேட்டு சத்தமா சிரிச்சாங்க. துணி சோட்டு 2 பேருமே சிச்சு காக்காவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து பன்னு கிளி புஜ்ஜி குருவி 2 பேரும் யாரோட வளர்ச்சிய பார்த்தும் பொறாமப்படல. அதை கெடுக்கணும் அப்படின்னு அவங்க எந்த யோசனையும் பண்ணல. சொல்ல போனா அன்னையில இருந்து சிச்சு காக்காவோட கடைக்கு வந்து 2 பேரும் சந்தோஷமா சின்ன கூட சேர்ந்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டு சிச்சு காக்காவை மனசார பாராட்டிட்டு போய்கிட்டு இருந்தாங்க.